தினமும் முதலில் உன்னை சீரியலை தூங்க சொன்னா இந்த பார்க்க நேரத்துல யாருக்கு ஃபோன் சேனலை பண்ணிட்டு இருக்க? சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் அன்னைக்கு நம்ம செய்யுங்கள். வீட்டுக்கு வந்தாங்கல்ல சாரதா பாட்டி, அவங்களுக்கு தான். இந்த நேரத்துல அவங்களுக்கு ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணக்கூடாது குட்டிமா. அதெல்லாம் பண்ணலாம். அவங்க தான் எப்ப வேணாலும் ஃபோன் பண்ணுன்னு சொல்லிருக்காங்க. செல்வி இங்க வாமா. இதோ வரேங்கயா. அம்மு, தாத்தா கூப்பிடுறாரு. ரொம்ப நேரம் ஃபோன் பாத்துட்டு இருக்காம சீக்கிரம் படுத்து தூங்கணும், சரியா? ம். படுத்தும். அம்மு, ஹாய் சாரதா பாட்டி. என்ன தங்கம் இன்னும் தூங்கலையா நீங்க? அப்பவே நான் தூங்குறதுக்கு பெட்ரூம் வந்துட்டேன். ஆனா எனக்கு தூக்கமே வரல. அதான் உங்ககிட்ட கதை கேட்கலான்னு ஃபோன் பண்ணேன். எனக்கு தான் கதை கேட்ட தூக்கம் வந்துரும்ல. ஏதாவது புது கதை சொல்றீங்களா பாட்டி? புது கதைன்னா என்ன சொல்றது? இது வரைக்கும் சொல்லாத கதையா சொல்லுங்க பாட்டி. சொல்லவா? ம். ஒரு காட்டுல ஒரு மானும் ஒரு குட்டி மானும் இருந்துச்சாம். ஒரு நாள் அந்த ரெண்டு மானும் கடைசியில ஒரு வழியா காட்டுல பிரிஞ்சு போன அந்த அம்மா மானும் குட்டி மானும் ஒண்ணு சேர்ந்துச்சாம். ஏ சூப்பர். நல்ல வேளை அந்த குட்டி மானும் அவங்க அம்மாவோட சேர்ந்துருச்சு. ஒரு வேலை சேராம போயிருந்தா அந்த குட்டிமான் பாவம் இல்ல. அம்மா மானும் பாவம் தான். அதுக்கும் தன்னோட குட்டிய பிரிஞ்சது ஏக்கமா இருக்கும்ல. ஆமா பாட்டி, கரெக்ட் தான். பாட்டி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நீங்க குட்டிமான் அம்மாமான்னு சொன்ன உடனேதா எனக்கு ஞாபகம் வந்துச்சு. என்னதுடா? நான் எங்க அம்மா பார்த்தேன் பாட்டி. அம்மாவை பாத்தியா? ஆமா, அப்பா எனக்கு அம்மாவோட போட்டோ காட்டினாங்க. அம்மா பாக்குறதுக்கு அப்படியே காவேரி மிஸ் மாதிரியே இருந்தாங்க. இந்த நேரத்துல யார்கிட்ட போன் பேசிட்டு இருக்க? சாரதா பாட்டி கிட்டப்பா. நாளைக்கு ஸ்கூல் போகணும்ல, இப்பவே லேட் ஆயிடுச்சு. போன என்கிட்ட கொடுத்துட்டு தூங்கு. பாய் பாட்டி, நான் தூங்க போறேன். பாய் தங்கம். கொடு. ம். இப்ப தூங்க. படுங்க 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 படுங்க. குட் நைட் அம்மா. குட் நைட் பா. அத்த, மாப்ள, குழந்தை அம்மா போட்டோவை பார்த்தேன்னு சொல்றா? ஆமா அத்த, நான் தான் காவேரியோட பழைய போட்டோ அவள்கிட்ட காட்டினேன். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அவகிட்ட எல்லாத்தையும் மறைச்சு மறைச்சு வைக்கிறது? நானும் காவேரியும் கல்யாணம் பண்ணிக்க போறோமான்னு வேற அம்மா என்கிட்ட கேட்டா. அம்மாவுக்கு அதுல சம்மதம் தான். இதுல என்ன சம்மதிக்க வேண்டியது காவேரி மட்டும்தான். நான் பண்ற விஷயத்தெல்லாம் பார்த்தா இதுக்கு எப்படி சம்மதிக்க போறான்னு எனக்கு ஒன்னும் புரியல. ஏன் மாப்ள, என்னாச்சு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காவேரி இங்க வந்தப்ப தாத்தா கிட்ட என் கல்யாண விஷயமா அவ பேசியிருக்கா. நான் காவேரிய மனசுல நினைச்சுக்கிட்டு திரும்ப அவளை கல்யாணம் பண்றத பத்தி யோசிச்சா அவ வேற ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறா. வேற பொண்ணை பாக்குறாளா? ஆமாத்த, எனக்கு அவ மேட்ரிமோனில எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கா. இவ ஏன் இந்த வேண்டாத வேலையெல்லாம் பாக்குறா? அவ ஏதோ என் மேல இருக்கிற அக்கறையில இதெல்லாம் பண்றா. போ இதெல்லாம் மாறிடும். காவேரி உன் வழிக்கு வந்துருவான்னு தாத்தா சொல்றாரு. அது எப்போதான் நடக்குதுன்னு பாக்கலாம். சரி அத்த, நீங்க தூங்குங்க, நான் வைக்கிறேன். சரி மாப்ள. மா, கொஞ்சம் பெட்ஷீட் அந்த பக்கம் புடிய. என்னம்மா, பெட்ஷீட்டை புடிக்க சொன்னா தூக்கி போடுற? வர வர என்கிட்டயே எல்லாத்தையும் மறைக்க ஆரம்பிச்சிட்டல. என்ன சொல்ற? நான் என்ன மறைச்சேன் உன்கிட்ட இருந்து? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ விஜய் தம்பி வீட்டுக்கு போனது அங்க இருக்கிறவங்கள பாக்குறதுக்காக இல்ல, அவருக்கு பொண்ணு பாக்குறதுக்காகங்கறத என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கல. கேக்குறல்ல, பதில் சொல்றி. இப்ப நான் என்ன அப்படி தப்பா பண்ணிட்டேன்? அவளோட ஒய்ஃப் இருந்ததுக்கு
நாமளும் ஒரு விதத்துல காரணமா இருக்கும்போது அவருக்கு நல்லபடியா இன்னொரு லைஃப் அமைச்சு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறது தப்பு இல்லல்ல. அதான் அவருக்காக மேட்ரிமோனியில ரெஜிஸ்டர் பண்ணேன். ஏற்கனவே அதுல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கிற பொண்ணுங்க யாராச்சும் அவரை புடிச்சு போய் சீக்கிரமா அவருக்கு கல்யாணம் நடந்தா சந்தோஷம் தானேமா? அதுக்கு எதுக்கு இன்னொரு பொண்ணை தேடிக்கிட்டு? விஜய் தம்பி மேல உனக்கு இவ்வளவு அக்கறை இருக்கும்போது இதுக்கு பேசாம நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கலாம்ல? நீ ஏம்மா திரும்ப திரும்ப அந்த விஷயத்திலேயே வந்து நிக்கிற? நீ நினைக்கிற இந்த விஷயம் மட்டும் என்னைக்குமே நடக்காதுன்னு நான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல. இப்ப கூட நான் அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், இன்னொரு வாழ்க்கை அவருக்கு அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் அவரு மேல இருக்கிற அக்கறைங்கிறத தாண்டி பாவம் நம்மளால பாதிக்கப்பட்டாரேங்கிற ஒரு மனிதாபிமானத்துலதான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இதுல நீ ஏன் மறுபடியும் மறுபடியும் என்ன அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறத பத்தியே பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு புரியவே இல்ல. அவர் ஏற்கனவே கல்யாணம் ஆனவருமா, உனக்கு ஞாபகம் இருக்கா? இருந்துட்டு போட்டோண்டி, அதனால இப்ப என்ன? அந்த குழந்தையும் நம்ம கூட நல்லா பழகிருச்சு. அந்த தம்பியும் ரொம்ப நல்லவரா தெரியறாரு. அதுவும் இல்லாம அவங்க வீட்ல உள்ளவங்களுக்கே உன்ன அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல விருப்பம் இருக்கிறப்போ அது நடந்தாதான் என்ன தப்புன்னு கேக்குறேன். மா, இது சரியா தப்பாங்கிற விஷயத்துக்குள்ளேயே நான் வரல. எனக்கு அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்ல, அவ்வளவுதான். அதான் ஏன்னு கேக்குறேன். இறந்து போனா அவரோட ஒய்ஃப எப்படி எல்லாம் உருகி உருகி லவ் பண்ணாருங்கிறதெல்லாம் அவரு சொல்லியே நான் கேட்டிருக்கேம்மா. அதுவும் இல்லாம இன்னும் அவர் அவங்கள மனசுல நினைச்சிட்டே தான் இருக்காரு. இப்படி இன்னொரு பொண்ண உருகி உருகி லவ் பண்ண ஆளெல்லாம் எனக்கு செட் ஆக மாட்டாருமா. மேட்ரிமோனில அவரு புடிச்சு போய் அவர் வாழ்க்கையில நடந்ததெல்லாம் தெரிஞ்சும் ஏதாச்சும் ஒரு பொண்ணு அவரை கட்டிக்க சம்மதிக்கும்ல. அதுக்காக தான் நான் அவருக்கு மேட்ரிமோனில ரெஜிஸ்டர் பண்ணேன். சீக்கிரமே அவருக்கு அப்படி ஒரு பொண்ணு அமையணும்னு நீ சாமி கிட்ட வேண்டிக்க. அதை விட்டுட்டு என்னெல்லாம் அவரை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என்ன நீ வற்புறுத்தாத. தினமும் முதலில் சீரியலை ஹலோ. பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் ஆ. செய்யுங்கள். நான் வெளியில இருக்கேன். அப்புறமா நானே கூப்பிடுறேன். ஓகே ஓகே. ஹலோ. இல்லைங்க, ராங் நம்பர். எங்க அதான் ராங் நம்பர் சொல்றேன்ல, வைங்க போன. வேற இல்லைங்க, அவருக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நீங்க கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நான் வச்சிடறேன். யார் தாத்தா போன்ல? பொண்ணு பார்த்துட்டோம், ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்லாம் பேசிட்டு இருக்கீங்க. யாருக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கீங்க வேற யாருக்கு? உனக்கு தான். தாத்தா? காவேரி அவ பாட்டுக்கு மேட்ரிமோனியில ரெஜிஸ்டர் பண்ணிட்டு கான்டாக்ட் நம்பர் என் நம்பர் கொடுத்துருக்கா. ஓ, இந்த கிறுக்கிய. உன் ப்ரொஃபைல பார்த்தவங்க எல்லாரும் உன்னை பத்தி விசாரிக்க எனக்கு ஃபோன் பண்ணிருக்காங்க. காலையில இருந்து இதோட 5-6 ஃபோன் வந்துருச்சுடா. எல்லாத்திட்டையும் நான் என்ன சொல்லி சமாளிக்கிறது? அதான் உனக்கு பொண்ணு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டேன். அப்பதானே இனிமேல் கூப்பிடாம இருப்பாங்க. இந்த பாரு, மறுபடியும் ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருது. இது மேட்ரிமோனி பார்த்து கூப்பிடுறவங்களா தான் இருக்கும். ஓ, இதுக்கு மேல நான் யார்கிட்ட என்னடா சொல்றது? நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். முதல்ல அந்த மேட்ரிமோனில இருக்கிற என்னோட ப்ரொஃபைலை டெலீட் பண்ணுங்க. அதை பார்த்துட்டு தானே ஒவ்வொருத்தரும் அப்படி கால் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல அதை டெலீட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் யாரும் உங்களை ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஏய், டெலீட் பண்றதா? அந்த புள்ள காவேரி தெரிஞ்சா கோவப்படுவாடா. தாத்தா, நாம டெலிட் பண்றது அவளுக்கு என்ன தெரியவா போகுது? காவேரி இதை பத்தி கேட்கறப்பெல்லாம் மேட்ரிமோனியில ப்ரொஃபைலை பார்த்துட்டு ஏதோ தினம் 2-3 ஃபோன் வந்துட்டு தாமா இருக்கு, ஆனா என் பேரனுக்கு எதுவும் செட் ஆகலன்னு சொல்லி சமாளிங்க தாத்தா. இதெல்லாம் சொல்லியா கொடுக்கணும்? நீங்க முதல்ல போனை கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். பாருங்க, இதெல்லாம் தேவையில்லாத. என்னாச்சுப்பா? இல்ல, ப்ரொஃபைல் டெலிட் கொடுத்தா ஓடிபி கேக்குது. ஆனா உங்க நம்பருக்கு ஓடிபி எதுவும் வர மாட்டேங்குது. என்னவா இருக்கும்?
ம் எதுக்கும் ரீசன்ட் ஓடிபி கொடுத்து பாரு. இல்ல தாத்தா வரமாட்டேங்குது. ஐயோ தாத்தா, என்ன இது சொல்லி வச்ச மாதிரி காவேரி கால் பண்றா? காவேரியா? எப்படியும் இந்த மேட்ரிமோனில இருந்து ஏதாவது ஃபோன் வந்துச்சான்னு கேட்கறதுக்காக தான் கூப்பிடுறான்னு நினைக்கிறேன். நீங்க இந்த ப்ரொஃபைலை டெலிட் பண்ற விஷயத்தெல்லாம் அவகிட்ட உளறி கொட்டிடாம அவ கேட்கறதுக்கு எதையாச்சும் சொல்லி சமாளிங்க. இருங்க, நான் போன ஸ்பீக்கர்ல போடுறேன், பேசுங்க. ஹலோ காவேரி. என்ன தாத்தா, உங்க பேரனுக்கு மேட்ரிமோனில ஓபன் பண்ண அக்கவுண்ட டெலீட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லன்னு சொல்லு. மேட்ரிமோனி அக்கௌண்ட்டை டெலிட் பண்றேனா? இல்லையேம்மா, நான் எதுக்கு டெலிட் பண்ண போறேன்? நீங்க போய் சொல்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. நீங்க அந்த அக்கவுண்ட டெலீட் பண்ண பாத்திருக்கீங்க. அதனாலதான் அந்த அக்கவுண்டோட லிங்க் பண்ணிருக்கிற நம்பர் என்னோட நம்பர், அதுக்கு ஓடிபி வந்திருக்கு. ஐயோ, இதுல என்னடா நமக்கு ஓடிபியே வரலையேன்னு நீங்க ரீசெண்ட் ஓடிபி வேற கொடுத்திருக்கீங்க. ஒருவேளை அதுல நான் என்னோட நம்பரை லிங்க் பண்ணாம இருந்திருந்தா எனக்கு தெரியாம நீங்க அதை டெலீட் பண்ணிருப்பீங்கல்ல? ஐயோ, அப்படிலாம் இல்ல காவேரி. என்ன அப்படி இல்ல? உங்க பேரனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு எனக்கு இருக்கிற அக்கறை கூட உங்களுக்கு இல்லையே. நேத்து நீங்க என் கூட உட்கார்ந்து உங்க பேரனோட டீடைல்ஸ் எல்லாம் சொல்லி மேட்ரிமோனில அக்கவுண்ட் கிரியேட் பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கல்ல. அப்புறம் ஏன் நீங்க இப்போ இப்படி எல்லாம் பண்றீங்க? ஏங்க, தாத்தா ஒண்ணும் பண்ணல. அந்த அக்கௌண்ட்டை டெலீட் பண்ண ட்ரை பண்ணது நான் தான். உங்க வேலை தானே இதெல்லாம்? ஆமா, பின்ன எனக்கே தெரியாம மேட்ரிமோனில எனக்கு ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுவீங்க, அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? இங்க பாருங்க, நான் இதெல்லாம் பண்ணது உங்க நல்லதுக்காக தான். இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் நீங்களும் அம்மாவும் இப்படியே இருப்பீங்க? நீங்க இப்படி இருக்கிறத பாக்குறதுக்கு எங்களுக்கு தான் கஷ்டமா இருக்கு. அதான் உங்களுக்கு